அண்ட் வெல்கம் டு அஸ்வமேத சமையல். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி சேமியா. ராகி சேமியா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அது நிறைய பேருக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. ஸோ அது நம்ம இப்போ சமைச்சு காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். அதுக்கு முதல்ல ஹாட் வாட்டர் தான் தேவை. நம்ம சேமியாவை ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து அப்புறம் தான் தாளிக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு சைடு வாட்டர் ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஹீட்டாக விட்டுடலாம். தண்ணி சூடாகிறதுக்குள்ளே இந்த சைடு நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், பெரிய வெங்காயங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிங்க. இந்த சைடு நமக்கு தண்ணி ஹீட் ஆகிற வரைக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ராகி சேமியாவை நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்குள்ளே நம்ம வடித்து வச்ச சேமியா கட்டி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஹீட் ஆகிடுச்சு. அங்கே வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தண்ணி ஹீட் ஆனோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ராகி சேமியாவை போட்டு சும்மா 2 கிளறு, அவ்வளோதான். ரொம்ப நேரம் தேவையில்லை. போட்டு 2 டிப் பண்ணி உடனே நீங்கள் ஹாட் வாட்டரை ட்ரை பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா கட்டி ஆகிடும். நீங்கள் பார்க்கறதுக்கு அது கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் தாளிக்கும் போது கரெக்டாகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு நல்லா உதிராக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கறி மசாலா டேஸ்ட்டுக்காக சேர்த்திட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டே சேமியாவுக்கு போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கோங்க. ஸோ கை விடாமல் நல்லா கலரிக்கோங்க. நம்ம தாளித்து அந்த வெங்காயம், கடுகு எல்லாமே சேமியா கூட நல்லா இதாகும். நம்ம நல்லா இது தாளிச்சிக்கலாம். நமக்கு சப்போஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு பத்தலை இல்லை உங்களுக்கு காரம் பத்தலைன்னா தாராளமாக உங்களுக்கு தேவையான ஸ்பைஸ் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாயும் கறி மசாலா போட்டுக்கிறது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு காரம் வேணும்னா தாராளமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். மேபி உங்களுக்கு மிளகாத்தூள், சாம்பார் தூள் தேய்க்கணும்னாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம தேங்காய் துருவி அது கூட சேர்த்திக்கலாம். ஸோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா உதிராக வந்திருக்குது நம்ம சேமியா. நீங்கள் ரொம்ப நேரம் ஹீட் இது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப இதாகிடும். ஸோ சூப்பரான சேமியா ரெடி. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்.